வணக்கம் நண்பர்களே, இது டே 29 ஆஃப் ஒழுக்கமார் சவால். ஸோ இன்னைக்கு சாட்டர்டேன்றனால காலைல ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எவ்வளவுதான் லேட் ஆயிடுச்சாலும் நம்ம மம்மி நம்மளுக்காக டீ எடுத்து வச்சிருந்தாங்க. அதை அப்படியே குடிச்சிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாலே இன்னைக்கு சாட்டர்டே நம்ம வீட்டில் குளிச்சாதான் இன்னைக்கு சோறு. அதனால குளிச்சுட்டு வந்து அப்படியே ஏசியில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கீழே போனா நம்மளுக்கு சோறு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மிகவும் முக்கியமான வேலையை பார்த்தேன். சன் கிட்ட இருந்து நம்ம கலரை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக கைக்கு மூஞ்சுக்கெல்லாம் சன்ஸ்கிரீன் நல்லா போட்டுட்டு அப்படியே சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு நம்ம எடிட்டிங் ஒர்க் வாய்ஸ் ஓவர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போதே மணி 1 ஆயிருச்சு. சரி நம்ம ஓட் மீல சாப்பிட்டு கிளம்பி கடைக்கு போலான்னு கிளம்பிட்டேன். போற வழியில நம்மளுக்கு இன்னொரு வேலை ஒன்னும் இல்ல, ஜனநாயகன் படத்துக்கு இன்னொரு வாட்டி போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். இந்த வாட்டி நம்ம ஃபேமிலி கூட போறேன். போன வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசுன்றதுனால நிறைய டிக்கெட் எடுத்திருந்தேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அங்க இருந்து கடைக்கு போறதுக்குள்ள நல்லா மழை வந்துருச்சு. மழை வந்தா நம்மளுக்குலாம் எவ்வளவு ஜாலியோ அதை விட நம்ம கடையில ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்தையும் மூடி வைக்கணும், எல்லாம் நனைஞ்சு. இவ்வளவு தண்ணியில நான் போயிட்டு கடைக்கு போறேன்னா வேற எதுக்காக? நம்ம பொருளை நம்ம முட்டை வாங்குறதுக்கு தான். அப்படியே முட்டையை வாங்கிட்டு நம்ம பையனுக்கு புறம் வாங்கலான்ட்டு போய் அவனுக்கு புறம்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது நல்லா குளுன்னு காத்துருச்சு. நான் வரலேட்ட நனைஞ்சிருந்தேனா அப்படியே நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு போன் பண்ணா ஒருத்தனை தவிர மொத்த எல்லாரும் நான் வரேன்ட்டானுங்க. சரின்னு அவனுக்கு கூட கொஞ்ச நேரம் நல்லா வண்டியில சுத்திட்டு அப்படியே ஒரு நைட்டு 6:30 7 மணிக்கா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே நீ கொஞ்சம் வேலை அதிகம் மறுபடியும் கடைக்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடாம கடையில இந்த வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் நல்ல மேல. சரி தலையை மட்டும் நனையாம காப்பாத்தி போன எங்க நைனா கொடுத்த கவர் எடுத்து தலையில போட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அவசரத்துக்கு உதவுற ரெயின் கோட் இதெல்லாம் டிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து கழுட்டுறேன் கழுறவே மாட்டேங்குது. என் மண்டை கொஞ்சம் பெருசுன்றதுனால நல்லா மாட்டிக்கிச்சு பண்ணல. அப்புறம் மேல ரூமுக்கு வந்து பார்த்தேன், அக்கா தங்கச்சி உட்காந்து இதே முரளி படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 80% படம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே சைட்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டேன். ஒழுக்கமா இருங்க.